அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவர்ஸ், திருவான்மியூரில் நடிகர் அஜித் வாக்களிக்க வந்ததை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தினரின் அத்துமீறலால் அவரால் கியூவில் நின்று வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கூட்டத்தை அவசரமாக கலைப்பதற்காக தேர்தல் பொறுப்பாளர்கள் அவரை உடனே வாக்களிக்க வைத்து அனுப்பி வைத்தனர். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடக்கிறது. இதில் முதல் கட்டமாக 91 மக்களவைத் தொகுதியில் கடந்த 11ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இரண்டாம் கட்ட தேர்தல் 95 தொகுதிகளில் இன்று ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்கிறது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு தொகுதி என 40 தொகுதியில் நடக்க வேண்டியது. ஆனால் வேலூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது நடக்காதனால மொத்தம் 39 தொகுதியில் மட்டும் நடக்க போகுது. இத்துடன் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி தட்டஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இன்று நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகம் புதுச்சேரியில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் வாக்களிக்க காலை 7 மணிக்கே வந்திருந்தார். அவர் குறிப்பிட்ட பூத்தில் தான் வாக்களிக்கவிருக்கிறார் என்று நேற்றே இணையதளங்கள் மூலம் நிறைய செய்திகள் பரவியது. இந்த நிலையில் காலை 6 மணியில் இருந்தே அவரை காண்பதற்காக பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அடுத்து அவர் வாக்களிக்க அங்கு வந்திருந்ததை அறிந்து ரசிகர்கள் அவரை பார்க்க கூடியதால் லேசான சலசலப்பு ஏற்பட்டது. சிலர் அத்துமீறி வாக்குச்சாவடிக்குள் நுழைய முயன்றனர். நிலைமை அத்துமீறி போவதை உணர்ந்த காவல்துறையினரும் தேர்தல் பொறுப்பாளர்களும் அஜித்தையும் அவரது மனைவி ஷாலினியையும் கியூவில் இருந்து வெளியேற்றி உடனே வாக்களிக்க ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தனர். அதாவது அஜித் அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பாக முன்னாடியே போய் ஓட் போடலாம். ஆனால் அவர் எப்பவுமே கியூவில் நின்று தான் ஓட் போடுவார். எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று தான் பார்த்தீங்கன்னா ஓட் போடுறாங்க. குறிப்பாக அஜித் அவர்கள் எப்பவுமே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்பார். ஆனால் தற்போது நிலவரம் ரொம்ப மோசமாக இருந்த காரணத்தினால அவர் பார்த்தீங்கன்னா உடனே வாக்களிச்சுட்டு சென்றுட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அஜித் அவர்கள் காரை விட்டு இறங்கும் போது எத்தனை ரசிகர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7 மணிக்கு பூத்திங் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 6:55க்கு அவர் முன்னாடியே வந்துட்டாராம். ஸோ அதனால தான் அதிக கூட்டம் அலைமோதிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் வெளியாயிருக்கு. இதே போல் நிறைய நடிகர்கள் மற்றும் நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். மேலும் நீங்கள் ஓட் போட்டிங்களா, உங்களோட கருத்து என்ன இந்த தகவல் குறித்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.